நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, லைட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். நம்மள எத்தனை பேர் சின்ன வயசுல இருந்தே லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். நான் உண்மையிலேயே ரொம்ப ஆசைப்பட்டேங்க லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு. ரெண்டாவது வந்துட்டு நம்ம காமராஜ் ஐயா இடத்துல இருந்து சில இடத்துல இருந்துதான் இங்க இருந்துதான் நம்ம போனோம் லைட் ஹவுஸ்க்கு. அதாவது சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது கில்லி படம் தாங்க மெயின். அங்க கில்லி படத்துல ஒரு சீன் வரும்ல, நம்ம தளபதி த்ரிஷா அந்த சீனை பார்த்தோன்னே லைட் ஹவுஸ் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு. எப்படியாவது நம்ம போகணும்னு. அது இன்னைக்குதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்படியே உங்களுக்கும் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் இந்த வீடியோ. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் வியூ. நம்ம இந்த வழியா அப்படியே காமராஜர் ஐயா சிலை பக்கத்துல இருந்து அப்படியே நம்ம நடந்து போனா கிட்டே லைட் ஹவுஸ் தான். அப்படியே அந்த ரோட்ல அப்படியே வாக்கிங் போனோம். அப்புறம் லைட் ஹவுஸ் பத்தி அந்த காமராஜ் ஐயா பக்கத்துலயே நம்ம எழுதியிருப்பாங்க. அதை படிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதான். அவ்வளவுதாங்க, நம்ம நடைய போட்டுற வேண்டியதுதான் லைட் ஹவுஸ்க்கு. இதுதான் லைட் ஹவுஸ். உள்ள என்ட்ரி ஃபீஸ் 5 வயசுல இருந்து 12 அடல்ட் வரைக்கும் 12 ரூபாய் தான். அதே மாதிரி கேமராக்கு தனியா 30 ரூபாய் வாங்குறாங்க. மார்னிங் 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இங்க ஓப்பனு. மண்டே லீவு. ஓகேவா, மண்டே லீவு. அவ்வளவுதான். இது எப்போ ஓபன் பண்ணாங்கன்னு எழுதியிருப்பாங்க. எப்பன்னா 1977 ஓபன் பண்ணிருக்காங்க. டாக்டர் GS தில்லன்றவர் தான் ஓபன் பண்ணிருக்காரு. அவ்வளவுதாங்க. நம்ம மேல போறோம். மேல லிப்ட்ல தான் நாம போவோம். லிப்ட்ல கரெக்டா 9th ஃப்ளோர்ல இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் 15 ஸ்டெப்ஸ் மேல இருக்கு. அது நம்ம நடந்துதான் போகணும். அந்த 9th ஃப்ளோர்ல இறக்கி விடும் போது கொஞ்சம் அதுல இருந்து அப்படியே வியூ எடுத்தோம் பாருங்க. அங்க இறங்கும் போதே காத்து பிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் வியூ. கடவுளோட படைப்பா பாருங்களேன். அப்படியே மேல இருந்து பாக்குறதுக்கு அப்படியே செம்ம சீனரிங்க. உண்மையிலேயே பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருந்தது. அதாவது அன்னைக்கு ஒரு மழை வர மாதிரியே இருந்ததுங்க கிளைமேட். நீங்க அந்த மேல ஹைட்ல நிக்கிறதுக்கும் மழை பெய்யுற மாதிரி இருக்கிறதுக்கும் கிளைமேட் அப்படியே செம்மையா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். சூப்பரா இருந்தது கிளைமேட். பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு இதுவா இருக்குன்னு. அவ்வளவுதாங்க, நம்ம மேல ஏறியாச்சு. நம்ம வந்துட்டோம் மேல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். காத்து செம்ம பிச்சுட்டு போச்சுங்க. கடல் பாருங்களேன் மேல இருந்து பார்க்க எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. கிட்டதான் போய் பார்க்கணும்னு இல்லைங்க, தூரத்துல இருந்து பார்த்தாலும் கடல் கடல் தாங்க. அவ்வளவு அழகா இருந்தது. பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு குட்டி 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 குட்டியா இருக்குன்னு அங்க இருந்து பார்க்க. உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப பெரிய பில்டிங்க. காத்த பாருங்களேன் எப்படி பிச்சுக்கிட்டு போகுது பாருங்க காத்து. உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல, ஆனா நாங்க ரொம்ப அந்த காத்த ஃபீல் பண்ணியிருந்தோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. மனசுக்குள்ள அவ்வளோ நிறைவான ஆசை முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா சின்ன வயசுல ஒரு லைட் ஹவுஸ்னு பைத்தியமா இருந்தது. இப்ப லைட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. செம்ம ஹாப்பி. பீச் எல்லாம் எவ்வளவு குட்டி குட்டி குட்டியா தெரியுது பாருங்களேன். அதுல உள்ள கடைங்க எல்லாம் எவ்வளவு குட்டியா தெரியுது பாருங்களேன். வாவ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அழகா இருக்குல்ல இங்க இருந்து பாக்குறதுக்கு. நமக்கு லிஃப்ட் எல்லாம் போட்டிருக்கறதுனால நீங்க தாராளமா ஒரு முட்டி வலி அந்த மாதிரி மேல ஏற முடியலன்னு நினைக்கிறவங்க கூட லிஃப்ட் இருக்கிறதுனால தாராளமா பாருங்க. செம்மையா இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவல் வியூங்க உண்மையிலேயே. என்னடா அது இதையே காட்டிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, அவ்வளவு அழகா இருந்தது. அதாவது 5 minutes தான் மேல நிக்க விடுவாங்க. ஒரு ஆளுக்கு 5 minutes தான், அதுக்கு மேல நிக்க கூடாது.
ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல. கடைங்க எல்லாம் எவ்வளவு குட்டி குட்டியா தெரியுதுல. கடல் பாருங்களேன், கடல் தான் மெயின் ஹைலைட். லைட் ஹவுஸ்ல இருந்து கடல்ல பார்க்கும்போது செமையா இருந்தது. பீச்னா லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ்னா பீச்சுங்க. உண்மையிலே இது ரெண்டுத்தையும் பார்க்காதவங்க வர அங்க இருக்கவே முடியாது. கிரிக்கெட் விளையாடுறாங்க, உங்களுக்கு தெரியுதா? ஜூம் பண்ணனே. பில்டிங்ஸ் மேல எல்லாம் செடி வச்சிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த செடி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இங்க இருந்து. தெரியுதா உங்களுக்கு செடிலாம்? வண்டிங்க எல்லாம் எவ்வளவு குட்டி குட்டி குட்டியா தெரியுதுல. ஆனா காத்து வாங்குறதுக்குன்னே போலாங்க லைட் ஹவுஸ்க்கு. அவ்வளவு காத்து அடிக்குதுங்க அங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். அந்த 15 ஸ்டெப்ஸ் நம்ம கீழே இறங்கி திருப்பியும் வீடியோ எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம லிஃப்ட்ல தான் இறங்கி போனோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல 15 ஸ்டெப்ஸ் நம்ம ஏறி நம்ம நடந்துதான் போனோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம் நம்ம. வியூ செம்மையா இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் நம்ம கீழே இறங்கின போதும் மியூசியம் ஒண்ணு இருந்தது. மியூசியம் வந்து கேமரா அலோடு இல்ல. சோ வந்து அதுல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஓல்டு லைட் ஹவுஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஓல்டு ஹிஸ்டரி, மெட்ராஸோட ஓல்டு லைட் ஹவுஸ், ஓல்டு ஹிஸ்டரி, ஓல்டு ஆர்பர் எல்லாம் இருந்தது. அதை பத்தி தான் இருந்தது. என்னடா இது மினி லைட் ஹவுஸ்ன்னு இருந்ததுங்க பாக்குறதுக்கு. கீழே இறங்கிட்டோம் நம்ம. அவ்வளவு அழகா இருக்குதுங்க எல்லாம். அதுக்கப்புறம் எந்தெந்த ஊர்ல லைட் ஹவுஸ் வச்சிருக்காங்கன்றத அங்க ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தாங்க. அது எந்தெந்த ஊருன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இது வந்து முட்டம் லைட் ஹவுஸ், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ், எப்படி இருக்கு பாத்தீங்களா நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ். அதுக்கப்புறம் புலிக்கோட் லைட் ஹவுஸ், பூம்புகார் லைட் ஹவுஸ், காரைக்கால் லைட் ஹவுஸ், கோடிக்கரை லைட் ஹவுஸ், மகாபலிபுரம் லைட் ஹவுஸ், சென்னை லைட் ஹவுஸ், அடுத்து கன்னியாகுமரி லைட் ஹவுஸ், கீழ்கரை லைட் ஹவுஸ், மணப்பாடு லைட் ஹவுஸ், குச்சின்குழி லைட் ஹவுஸ், மகாபலிபுரம் லைட் ஹவுஸ், மகாபலிபுரம் லைட் ஹவுஸ்க்கு அப்புறம் தனுஷ்கோடி லைட் ஹவுஸ், அப்புறம் பாம்பன் லைட் ஹவுஸ். அப்படி 15 லைட் ஹவுஸ் இங்க வச்சிருந்தாங்க. அவ்வளவுதாங்க. நாங்க மியூசியம் போறோம். அதான் நான் சொல்லியிருந்தேன், மியூசியம்ல ஓல்டு லைட் ஹவுஸ், அப்புறம் ஓல்டு ஹிஸ்டரி, மெட்ராஸோட ஓல்டு ஹிஸ்டரி, ஓல்டு ஆர்பர் போட்டு ஃப்ரேம் போட்டோஸ் எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான், உள்ள விடலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.